இப்போ ரீசெண்டா நான் யூஸ் பண்ண போன்களே ஒரு போனோட கேமரா என்ன செம்மையா இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. அது என்ன போன் அப்படின்றது டைட்டிலையும் தம்ப்நெயிலையும் ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. Vivo V19. அப்படி என்னடா கேமரால இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அதை தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். சில இன்ட்ரெஸ்டிங்கான டிஃபரெண்டான ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்திருக்காங்க. அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். Vivo V19 இதோட அன்பாக்சிங் ஓவர்வியூ இதுல என்ன நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்றத பத்தி ஒரு ஃபுல் வீடியோ ஆல்ரெடி நம்ம போட்டோம். இன் கேஸ் நீங்க பார்க்கல அப்படினா இங்க ஐ பட்டன்ல அண்ட் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்கிறேன். அங்க போய் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல மொத்தம் 6 கேமரா இந்த போன்ல கொடுத்திருக்காங்க. இந்த 6 கேமரால அப்படி என்ன இருக்கு அப்படி என்ன உன்னை இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படின்னு கேட்ட எல்லாத்துக்குமே என்னென்ன ஃபீச்சர்ஸ் டிஃபரெண்டா கொடுத்திருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்றேன். அதுல ஃபர்ஸ்ட் இந்த போனோட முன்னாடி பார்த்தோம்னா டூயல் பஞ்ச் கேமரா கொடுத்திருக்காங்க. 32 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸ் கொடுத்திருக்காங்க. வைட்ல செல்ஃபி எடுக்கிறது, போட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது அப்படினா தரமா எடுத்துக்கலாம். இப்போ நீங்க பார்க்குற போட்டோ பாத்தீங்க அப்படினா நார்மலா எடுத்த செல்ஃபி. இப்போ நீங்க பார்க்குற இந்த போட்டோ பாத்தீங்கன்னா வைட்ல எடுத்த செல்ஃபி. எந்த அளவுக்கு வைட் கிடைக்குது அப்படின்றத பாருங்க. குரூப்பான ஒரு செல்ஃபி எடுக்கிறீங்க அப்படினா தரமா செல்ஃபி எடுத்துக்கலாம். அண்ட் இந்த செல்ஃபி கேமரா ஆன் பண்றப்போ ஒரு சின்ன லைட்டிங் எஃபெக்ட் கொடுத்திருக்காங்க. அதை பார்க்கிறது நல்லா இருக்கு. அண்ட் இந்த செல்ஃபி கேமரால அப்படி என்னப்பா சிறப்பா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா சூப்பர் நைட் மோட். பொதுவா அந்த நைட் மோட்லாம் பாத்தீங்கன்னா ரியர் கேமரால மட்டும் தான் கொடுப்பாங்க, பேக் சைடுல செம்மையா போட்டோ எடுக்கிறதுக்கு. ஆனா இங்க செல்ஃபி கேமராலயும் நைட் மோட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நைட்ல செம்மையான செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னா இந்த மோட்ல போய் எடுக்கிறப்ப செம்மையான செல்ஃபி ரொம்ப லோ லைட்லயும் எடுக்க முடியுது. இன் கேஸ் லைட்டே இல்லாத இடங்கள்ல கூட செம்மையா செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னா ஆரா ஸ்கிரீன் லைட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. இதை எனேபிள் பண்ணிட்டு நம்ம செல்ஃபி எடுக்கிறப்ப நம்மளோட ஃபேஸை மட்டும் விட்டுட்டு மிச்ச எல்லா இடமும் பிரைட் ஆயிரும். ஒரு செம்மையான செல்ஃபி ரொம்ப கருகும்னு இருட்டா இருந்தா கூட அங்க இருந்து ஒரு செம்மையான செல்ஃபி எடுத்துக்க முடியும் இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி பார்க்கறப்ப. இதோட சாம்பிள் போட்டோஸை பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத நீங்களே சொல்லுங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த போட்டோ பாத்தீங்கன்னா நைட் மோட் செல்ஃபியை யூஸ் பண்ணி எடுத்தது. எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்க இந்த போட்டோ பாத்தீங்கன்னா ஆரா ஸ்கிரீன் லைட்டிங் யூஸ் பண்ணி எடுத்தது. ரெண்டு போட்டோக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு, லைட்டே இல்லாத இடங்கள்ல கூட எப்படி செல்ஃபி எடுக்குது அப்படின்றத பாருங்க. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா ஏஐ ஃபீச்சர். பொதுவாவே நம்ம போட்டோ எடுக்கிறது இல்ல செல்ஃபி எடுக்கிறது அப்படின்னு முடிவு பண்ணிட்டாலே பெரிய கேள்வி என்ன அப்படின்னா என்ன போஸ்ட் கொடுக்கிறது, டே என்ன போஸ்ட் கொடுக்கிறது அப்படின்னு நீ சொல்றா அப்படின்னு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டு இருப்போம். அதுக்கான ஒரு டெடிகேட்டட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, போஸ்ட் மாஸ்டர். இந்த போஸ்ட் மாஸ்டர்ல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா விதவிதமா செல்ஃபி கேமராக்கு தனியா போஸ், பேக் கேமராக்கு தனியா போஸ் அப்படின்னு நிறைய கொடுத்திருக்காங்க. அந்த போஸ்ட்லாம் ரொம்ப ப்ரொஃபஷனலா நல்ல ஒரு ஃபேஷனா டிஃபரெண்டா வந்து இருக்கும். அதே போஸ்ட்ல நம்ம போய் உட்கார்ந்துட்டு செல்ஃபியும் எடுக்கலாம் அண்ட் பேக் கேமரா யூஸ் பண்ணி பேக் கேமராலையும் போட்டோ எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு டிஃபரெண்டான ஒரு ஃபீச்சர் கொடுத்திருக்காங்க. அண்ட் அது போக செல்ஃபி கேமரால ஷூட் ரீஃபோகஸ் இருக்கு, போர்ட்ரைட் லைட்டிங் எஃபெக்ட் இருக்கு, செம்ம ஸ்டேபிளா வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஸ்டேபிள் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. எந்தவித ஷேக்குமே இல்லாம செம்ம ஸ்டேபிளா செல்ஃபி கேமரால வீடியோ எடுக்க முடியும். இதான் இதுல இருக்க மெயின் ஹைலைட். ஏன்னா யாராவது vlogging எல்லாம் பண்றாங்க அப்படின்னா ஆல்ரெடி வைட் ஆங்கிள் லென்ஸ் இருக்கு, அது கூடவே செம்ம ஸ்டேபிளா வீடியோ எடுக்க முடியும் அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் குவாலிட்டி இருக்கும். அதனால தான் இந்த செல்ஃபி கேமரா என்ன ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. தென் அதுக்கப்புறமா போனோட பேக்ல பார்த்தோம்னா குவாட் கேமரா செட்டப் மொத்தம் 4 கேமரா, 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா, 8 மெகா பிக்சல் சூப்பர் வைட் ஆங்கிள் லென்ஸ், 2 மெகா பிக்சல் மேக்ரோ, 2 மெகா பிக்சல் டெப்த் கொடுத்திருக்காங்க. இதுல என்ன அப்படி இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுலயும் சூப்பர் நைட் மோட் தான் செம்மையா இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. ஏன்னா ஒரு நார்மல் போட்டோக்கும் நைட் மோடுக்கும் அவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு. நைட் மோட் போட்டோ எடுக்கிறதுக்கு செம்மையான ஒரு போன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்க பாக்குற இந்த போட்டோ பாத்தீங்க அப்படின்னா நார்மல் மோட்ல எடுத்தது. இப்போ நீங்க பாக்குற இந்த போட்டோ பாத்தீங்கன்னா நைட் மோட் யூஸ் பண்ணி எடுத்தது. எந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் தெரியுது அப்படின்றத உங்களுக்கே தெரியும் நினைக்கிறேன். அடுத்து சூப்பர் வைட் ஆங்கிள் லென்ஸ். நம்ம ஒரு ரிவ்யூல பாத்தீங்க அப்படின்னா வைட் ஆங்கிள் யூஸ் பண்றப்ப லைட்டா அந்த குவாலிட்டி டிஃபர் ஆகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். நடுவில் ஒரு அப்டேட் கொடுத்தாங்க. அந்த அப்டேட் பண்ணதுக்கு அப்புறம் செம்ம கிளாரிட்டியா இருக்கு. இப்போ ஓரளவு பெட்டராவே பண்ணிருக்காங்க. அடுத்து இந்த போன்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச இன்னொரு விஷயம் இதோட மேக்ரோ போட்டோ. செம்ம கிளாரிட்டியில மேக்ரோ போட்டோ எடுக்க முடியுது. அது ஒரு குட்டி குட்டி ஆப்ஜெக்ட் எடுக்கிறப்ப அந்த கலர்ஸ் அதோட டீடைலிங்லாம் பார்க்கிறதுக்கு செம்மையா இருக்கு. இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் பார்க்கறப்ப உங்களுக்கே தெரியும். அண்ட் கடைசியா அதோட வீடியோஸ் அப்படின்னு பார்த்தோம்னா பேக் ஃப்ரண்ட் ரெண்டுலயுமே ஸ்டேபிள் மோட்ல வீடியோ எடுத்துக்க முடியும். எந்தவித ஷேக்குமே இல்லாம நடந்தாலும் ஓடினாலும் நல்ல ஸ்டேபிளான ஒரு வீடியோஸ் வந்து உங்களால ஷூட் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ரெண்டாவது பாத்தீங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு ஃபீச்சர் இருக்கு, ஆர்ட் போர்ட்ரேட். இதை ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் எல்லாத்தையுமே பிளாக் அண்ட் ஒயிட்டா மாத்திட்டு நம்மள மட்டும் கலரா காட்டும். இந்த மாதிரி ஒரு மோட்ல வந்து நம்மளால வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். இது பேக் ஃப்ரண்ட் ரெண்டுலயுமே எடுத்துக்கலாம். அண்ட் பேக்ரவுண்ட ஃபுல்லா பிளர் பண்ணி ஒரு டிஎஸ்எல்ஆர் குவாலிட்டியில வீடியோ எடுக்கணும் அப்படின்னாலும் அதுக்கு அடுத்து இன்னொரு மோட் இருக்கு, அதை ஆன் பண்றப்ப நம்மளால ஷூட் பண்ணிக்க முடியும். இது பேக் கேமராக்கு மட்டும் இல்ல செல்ஃபி கேமராலையும் யூஸ் பண்ணிக்க முடியும். செல்ஃபிலையும் டிஎஸ்எல்ஆர் குவாலிட்டியில நல்லா பேக்ரவுண்ட பிளர் பண்ணி வீடியோ எடுக்கிறது அப்படினாலும் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் தான் என்ன ரொம்ப ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. மிச்சபடி எல்லா போன்லயுமே இருக்கு ஏஆர் ஸ்டிக்கர், டைம் லாப்ஸ், ஸ்லோ மோஷன் இதே மாதிரி தான் ஃபீச்சர் கொடுத்திருப்பாங்க. இது எல்லாமே டிஃபரெண்டா இருந்தா சில ஃபீச்சர்ஸ். இந்த ஃபீச்சர்ஸ்லாம் பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத சொல்லுங்க. இதுல இருந்து சில சாம்பிள் போட்டோஸா காமிக்கிறேன், எந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்றத நீங்களே பார்த்து சொல்லுங்க. இது எல்லாமே நல்ல லைட்டிங் கண்டிஷன், லோ லைட் எல்லாமே மாத்தி மாத்தி எடுத்துருக்கோம். எந்த அளவுக்கு நல்லா இருக்கு நல்லா இல்ல அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ இந்த கேமரால உங்களுக்கு பிடிச்ச ஃபீச்சர் எது அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு பாத்தீங்கன்னா பர்టిక్యులரா அந்த ஆர்ட் போர்ட்ரேட் அப்படின்ற மோட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. as a vlogger பாத்தீங்க அப்படின்னா எங்கயாவது நான் வெளிய போறேன் அப்படின்னா பேக்ரவுண்ட blur பண்ணி ஒரு வீடியோ ஷூட் பண்ணலாம். அண்ட் பேக்ரவுண்ட ஃபுல்லாமே black and white மாத்திட்டு நான் மட்டும் கலரா இருக்கலாம், கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். இந்த மாதிரி சில ஃபீச்சர் எனக்கு பிடிச்சிருச்சு. உங்களுக்கு எது பிடிச்சிருச்சு
இருந்துச்சு அப்படின்றத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் இந்த Vivo V19 கேமரா பத்தி ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கேளுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துறேன். அண்ட் செம்ம கேமரா ஃபீச்சர்ஸ் இருக்கு, ஒரு ஃபோன் வாங்கணும்னு நினைக்கிறேன், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கேமராக்காக இந்த ஃபோனை ட்ரை பண்றது அப்படின்னா தாராளமா ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றதையும் மறக்காம சொல்லுங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான ஃபோன் பத்தி அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.